சரி அருண்குமார் சார், நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான். ஸோ ஹவு மச் டு யூ லவ் மியூசிக்? இசை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா உங்கள் படங்களில் இருக்கிற எல்லா சாங்ஸ் வந்துட்டு யூனோ அது வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி அந்த கதாபாத்திரத்தோட, அஃப்கோர்ஸ் நீங்கள் சூப்பராக கதாபாத்திரம் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது, அது எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ ஸ்டூல் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பண்ணிடுறீங்க அதை. பட் இந்த மியூசிக்குங்கிற ஒரு விஷயம், ஈவன் ஃப்ரம் சித்தா ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த படம் எல்லாத்துலேயுமே, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மியூசிக் ஃபார் யூ? இல்லை, எனக்கு யூஸ்வலி நான் ட்ராக்ஸ் கேட்டு தான் எழுதுவேனே. எழுதும் போதே. ஸோ அந்த ரிதம்லேயே மேபி அந்த சீன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக்குமே இப்போ அந்த கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது. அது இதே மாதிரி அந்த கதையவோ அந்த சுச்சுவேஷனையும் எடுத்துகிட்டு போய் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்கிறோம். நான் ஒரு ரசிகனா அதை அணுகிறேன். இப்போ எப்படின்னா அந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவ்வளோதான் நாங்கள் பண்ணுறேன். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவங்களோட மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்குறது நீங்கள் தானே. அதை அவங்க மண்டையில விதைச்சிருவோம். இந்த மாதிரி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னா அவங்க வரும்போது இது நல்லா இருக்கு. எங்க அது பாராட்டத்துக்குரியதுன்னா அவங்க இது நல்லா இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு இன்னொன்னு தராங்கல்ல, அதுதான். இந்த படத்தோட மியூசிக் பத்தி நீங்க சொல்லலாமே. இது வந்து ஆக்சுவலா ஏன்னா நாங்க ஒரு சாங் பார்த்துட்டோம், ரொம்ப கியூட்டான ஒரு லவ் சாங் அது. சார் அண்ட் சாரோட ரொமான்ஸ் பார்க்கணும். அது வந்து ரொம்ப அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ரொமான்ஸ் மாதிரி இருக்கும் சார் பண்றது எப்பவுமே. இதுல இல்ல எல்லாத்துலயுமே சோ, பட் திஸ் இஸ் லைக் இட்ஸ் வெரி நைஸ். மோர் தென் அது வந்து ரொமான்டிக் அப்படிங்கறத விட அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பாத்துக்கிற மாதிரி தான் அது எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ராங், ஐ அம் சாரி. இல்ல பட் அவரோட அந்த ஐம் சாரி டு இன்டரப்ட். அவர் வந்து ஈவன் சேதுபதியில பாத்தீங்கன்னா கூட அந்த ஒய்ஃபுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த காலில் விடுற மேட்டர்லாம் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சீக்வன்ஸ். அவர் தட்ஸ் வை வென் வி ஃபெல்ட் இதில் வந்து ரொமான்ஸ்க்கு அவர் இடம் இல்லை படம். ஏன்னா இட்ஸ் வயலண்ட் ஃபில்ம். ஸோ அதில் வந்து எவ்வளோ நம்ம புகுத்த முடியுமோ அதை பண்ணிட்டு அது வந்து ரொம்ப சாலிடாக போட்டுட்டாக இருக்கும், கான்சென்ட்ரேட்டடாக. ஹி இஸ் வெரி குட் அட் தட், வெரி குட். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன், ரொம்ப பியூரஸ்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப பியூர். இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட், அந்த கிரே இதே கிடையாது. வந்தால் நேராக பேசி அதே மாதிரி என்ன ப்ரெஷர் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அவர் ஸ்வீட்டாக அதை ஹேண்டில் பண்ணுவார். அந்த உள்ளுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டியே இல்லை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது. அதாவது ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. அவன் வந்து ஓகே சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு அவருக்கு வேண்டிய வேலையும் ஸ்வீட்டாக வாங்கிக்குவார். ஒரு ஸ்ட்ரெயின் இருக்காது, சான்ஸே கிடையாது. வெரி வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஜெனியூனான ஆள். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட வந்து அவரோட மேக்கிங் ஸ்டைலும் ஜெனியூனான ஒரு பர்சன்ன்றது வந்து எனக்கு. ஏன்னா அவர் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஷார்ட் வரலான்னு ஒரு மனுஷன் தேங்கி அழுதுட்டு இருக்கிறார். நான் என்னப்பா அப்படின்னு போய் ஏன்னா அதை கட் பண்ணி எடுக்கலாம் வேற வகையில். பட் ஹி வாண்டட் தட். அந்த இது ஏன்னா அதாவது இவர் 10 நாள் அதை ரிஹர்ஸ் பண்ணியிருக்கார் அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சுட்டு. அப்புறம் எங்களை வச்சு 3 நாள் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் பண்ணி எங்களோட ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் டே 3rd டே எங்களோட 2 நாள் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு 3rd டே ஷூட்டிங். அப்படி பண்ணும்பொழுது ஒரு சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ப்ரிப்பரேஷன், அந்த எல்லாத்தையுமே அந்த எல்லாம் ஃபியூல் செட் பண்ணி வைக்கும்போது அது ஒரு ஒரு 1 hour to 1 hour ஆகும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஷாட் மிஸ் ஆச்சுன்னா திருப்பி 1 hour செட் பண்ணணும், ஒரு ஷாட் மிஸ் ஆச்சுன்னா 1 hour செட் பண்ணணும். நாளைக்கு 5:20 சன்லைட் வந்துடும், நாளைக்கு காலையில் எல்லாம் கிளம்பி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பின்ன பாக்கியம் என்னன்னா மழை பெழுதுட்டே இருக்கு, அது வேற. அப்பப்போ மழை வேற வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. ஆமா, அது பாக்கியம் வேற லக்கு. மழை அது பங்குக்காது சார் கலக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டே இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் அது இப்போ ஓர்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வருது அந்த சிச்சுவேஷன். ஆமா, அதில் என்னென்னா அவரோட கேரக்டர் அதில் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டேக்கு பாதியில் நின்றுச்சு, செகண்ட் டேக்கு உள்ள பெரிய டயலாக் போய் நின்றுச்சு, இன்னொரு டேக்கு இன்னொரு கொஞ்சம் போய் நின்றுச்சு. அது எஸ்ஜி வந்து வெளியில் இருப்பார் சார், அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆமாம், இதுவே போயிட்டு இருக்கும். பட் அவர் ரெடியாகவே இருக்கணும், அங்கே ரெடியாக இருக்கணும். இதில் வேறு அங்கே வந்து திருப்பி வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து சார் என்னை வந்து ரீச் பண்ணி போகிற அது வரைக்கும் வந்துட்டோம். பார்த்தா ஃபைட்டர்ஸ் ஓடலை, டில்ட்டப் பண்ணுறாங்க, ஃபைட்டர்ஸ் ஓடலை. அட்டா சாவி. இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா மணியா சார் சொல்ல 3 மணி ஆயிடுச்சு. இப்போ செட் பண்ணால் 1 hour, அப்புறம் 5:20 சன்லைட் வந்துடும்.
இப்போ என்ன ஒன்று மனுஷன் ஆனால் ஒரு டேக் வந்துருச்சுங்க. ஒரு டேக் வந்து அவர் அழுத பாயிண்ட் என்னன்னா டேக் வந்துருச்சு, அதை ஃபுல் டேக் எடுத்தாச்சு. ஆனால் அந்த பிளானிங்கில் கரெக்டாக ஆர்டிஸ்ட் வரல, அந்த டேக் முடிஞ்சிருச்சே ஒழிய இவர் எதிர்த்த மாதிரி வரல. அதில் கொஞ்சம் தேம்பி அழுதுட்டு அப்படி நான் அப்போ போய் ஒன்று விடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸாக நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நடக்கும் கரெக்டாக நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அது மேலே பார்த்தேன். அம்மா எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இந்த ஷாட் எடுத்து கொடுத்துருப்பா. அந்த அந்த ஷாட்டு எல்லாம் அதுக்கு அடுத்து பண்ண ஷாட்டு கரெக்டாக எல்லாம் சிங்கில் வந்துச்சு. ஸோ தட்ஸ் வை அப்போது ஒரு மனிதன் பியூரஸ்ட்டு மனசோட அந்த அந்த ஜாபை நேசித்து அவன் வந்து ஒரு செயலை எடுத்து வைக்கும்போது அந்த நேச்சரே சப்போர்ட் பண்ணி நிற்குதுன்றது அதான் பாயிண்ட். அதோட அப்புறம் நான் வந்து இந்த கதைக்கு அது வந்து ஒரு அப்புறம் இந்த கதை கேட்கும்போது எனக்கு முதல்ல வந்து ஒரு நினச்சேன், எப்போ விக்ரம் சார் ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மரு, இவர் வேற இன்னொரு பக்கம், இப்போ நடுவில் போய் நம்ம போய் நின்றுட்டு இருக்கோம், இதெல்லாம் எனக்கு உள்ளே ஓடுது. சரி நமக்கு நம்ம கொடுத்த பாட்டை கரெக்டாக பண்ணிவிடுவோம், அது மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா துஷாரா எனக்கு ஏற்றது தெரியும், அவங்க வந்து ராயன்ல எல்லாம் நல்லா. ஸோ எல்லாமே பக்கா டீமு, டைரக்டரு பக்கா டீம். இப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் இவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னா, இவர் வந்து ரெமோவாகவும் இதாகவும் பண்ணி அப்படி பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்போ நம்ம இது ஸோ இத்தனை பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்களேன்னு ஆடியன்ஸுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருமே, அது எப்படியாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும் சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹைப்பரான சீனை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தா அப்படியே வருது. என்னடா இது, இப்போ இது எதிர்பார்த்து வரவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நான் எதிர்பார்க்காத அவர் அப்படி நடித்து நம்ம எப்படி அப்படி ஏதோ ஒன்று இத்தனை பேர் வராங்க ஏதோ பண்ண அப்படின்னு பார்த்தா, பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டை இவர் மோடில் வேற மாதிரி எடுத்தார். அந்த அந்த ஹைப்பர் மோடில் இல்லாமல் அந்த அதே எக்ஸைட்மெண்ட்டை ஒரு கோல்டு மோடில் பிடிச்சிட்டு வந்தார். தட் ரியலி சார் வந்து அது ஒரு புது கிராக்கிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? பயங்கரமா ஞாபகம் இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டாங்க, பட் what was running in your mind? இல்லை, ஏன்னா அந்த ஷார்ட் செகண்ட் ஷார்ட்டை எடுக்கணும்னு நினச்சதுல இருந்தே எல்லாருமே அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து இப்படி இதை பண்ணோன்னா இது வந்து இட் டேக்ஸ் another 10 days அப்படி ஆகிடும், பட்ஜெட்டாக கொஞ்சம் அது பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் சாருக்கு ஸ்கிரிப்ட் போச்சு, ஸ்கிரிப்ட் போனோடனே பார்த்துட்டு என்னப்பா இன்செப்ஷன் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. இவ்வளவும் பண்ணிடலாம், ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே அவர் வந்து இதை பண்ணிடலாம். அப்போ என்ன சொன்னார்னா பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அப்படி போயிடலாம், அப்படி போயிட்டார். ஸோ என்னன்னா, ஸோ இத்தனை நாள் வேணும் அத்தனை நாள் சொல்லிடுங்க, இப்போவே இதுக்கு ரெடி ஆயிடுவோன்னு சொல்லி அன்னிலேருந்து ரிஹர்ஸ். என்னன்னா நான் தான் சொல்ல வரேன்ல, இப்போ எப்படி நான் பிளஸ்டுனா, இப்போ நான் அழுத்தத்தை விட்டுருங்க, இவர் வேணுனதுதான் மேட்ரு. நான் ஆக்சுவலி அழுகும் போது எப்படின்னா, நான் வந்து ஐயோ இவங்க ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க அங்கேருந்து இங்கே நடந்து வருவாங்கன்னு தெரியும், காரில் வருவாங்க. நான் இப்படி போய் நின்றுருக்கேன், எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்துச்சு, லிட்டப் கார் லைட் ஆன் ஆச்சு, வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போதுல என்னன்னா, இவங்க எல்லாரும் அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அதோட எண்ட்ல இருக்கு, நான் ஓடி வந்து விக்ரம் சாரை கட்டி பிடிச்சி தூக்குவேன். திருப்பி இவர் வந்து என்னாச்சு, ஏன்னா நான் மட்டும் தான் மாட்டு போயிருக்கேன், டேக் ஓகேவா இல்லையா அதெல்லாம் விடு, பதில டேக் சார் சொன்ன மாதிரி ஷார்ட் நல்லா வரலன்னாலும் அழுகுறேன், நல்லா வந்தாலும் அது வந்து சரியான மூமெண்ட், என்ன லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது எப்போ நடந்தது அப்படின்னு தெரியல. எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி நம்ம வேலை பார்ப்போம், ஆனா இந்த பர்டிகுலர் விஷயம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல. இது சும்மா டைலாக்ஸே, இப்போ அவரோட இது அவ்வளோ டைலாக்ஸு, 5 பேர் அவர் பேசுறது மாற்றி நடுவில் போய் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துட்டு கேமரா வரும், எல்லாமே கிம்பிள் வச்சுட்டு ஒரு பண்ணுற ஃபுல்லாகவே. தென் அந்த பாம் எக்ஸ்ப்ளோஷனு, கார் திரும்பி விழும், there are so many things that's happening which will all happen in that one shot. ஸோ அது ஒரு விஷயம் கூட தவற முடியாது. ஆக்சுவலாக முன்னாடியே அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, பட்டு பண்ணிட்டோம், பரவாயில்ல. பட் என்னன்னா, அது படமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க அதில் என்ன அழகுன்னா, நீங்கள் பார்க்குற போது நம்ம யாரும் சொல்லனா சிங்கிள் ஷாட்னு தெரியாது.
கேமராமேன் வேலை பார்த்திருக்காரு அவருக்காக அவரு நம்ம மென்ஷன் அவர் ஒருத்தர் பட் இவனும் விவேக் கிம்பிள் ஆபரேட் பண்ணலாம். அவன் முதுகெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. மொத்த ஏரியாவும் லைட் பண்ணும்ல, மொத்த ஏரியா லைட் பண்ணும், லைட் தெரியக்கூடாது, அதுவும் ஹை கான்ட்ராஸ்ட்ல இருக்கணும், நைட்ல இருக்கணும், அங்கங்க லைட்டுமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன். அது கேமராமேன் வந்து ஒரு பாரதிராஜா சார் டோன் மாதிரி இருக்கும் ஒரு voice. ஆமா ஆமா. டேய் என்னடா பண்ணிடுற, டேய் எடுத்து விடாத அப்படி இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனுஷன். நீங்க எது சொல்ல வந்தீங்க? அல்ல அவரை வாய்ஸ் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி அவர் வாய்ஸ் டைப் கொஞ்சம் பேசிக் ஈஷா சார் நீங்க சொல்லுங்க சார். சுரேஷ் சார் கரெக்ட் சார், சூப்பர் சூப்பர் சார். இவர் வந்து திடீர்னு மைக்ல அவர் மாதிரி பேசிடுவாரு, அந்த லைட் எடுத்துடுவாங்க அப்படின்றாரு, எங்க என்ன சொல்றாங்க கேட்டுருப்பாங்க, அவர் மாதிரி பேசி விட்டுருவாரு டக்குன்னு. இது நைட்டு நம்ம எப்படி நைட்டு பார்க்கறதோ அந்த மாதிரி அதான் இதுல ஃபிலிமில் அது லைட்டிங்கு வேற மாதிரி ரொம்ப ரியலான இது. அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் ஒரு புதுமை என்னன்னா எனக்கு தோணிச்சது, சாதாரணமாக படத்துல எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ வருவார், பின்ன இன்ட்ரோ, ஹீரோயின் இன்ட்ரோ, அதுக்கு தென் ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு கழியும்போது இது கதை ஆரம்பிச்சிடும். பட் இந்த படத்துல வீரதீர சூரியல வந்து ஃபர்ஸ்ட் ஷோட்ல இருந்து கதை ஆரம்பிக்கும். அப்போ அதுக்காக நான் இது கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம், இது தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸா அதுக்கு தான். அப்போ தியேட்டர்ல வரும்போது கொஞ்சம் நேரத்தே வந்துடணும், கொஞ்சம் முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிட்டு டோன்ட் மிஸ் Don't miss it அப்படி சொல்லிடுங்க சார். Don't miss it first shot வீரா தீரா சூரா. ஈஸ்வர் சார் Don't miss it sir. அப்பா மிலிட்டரி, பெரியப்பா மிலிட்டரி, நான் அதே ஃப்ளோல சொல்றாரு. So துஷ் கிட்ட கேக்கலாம். சொல்லுங்க துஷ், what was that one thing that stood out for you with sir? ஏன்னா உங்களுக்கு நிறைய இவரோட போர்ஷன்ஸ் இருந்திருக்கும், ஸ்பெஷலி நான் ரொமான்ஸ் சப்ஜெக்ட் பற்றி கேட்குறனால. ஐ டோன்ட் திங்க் எத்தனை ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீமோட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இட்ஸ் நாட் அ எவ்ரிடே திங்ல. ஆனால் லைக் வென் ஐ ஹர்ட் திஸ் நரேஷன் சார், ஐ வாஸ் லைக் சார் நான் பண்ணுறேன் சார், உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் சார் கிட்ட. அண்ட் எனக்கு சாமி படம் ரொம்ப பிடிக்கும். லைக் த்ரிஷா மேம் அண்ட் விக்ரம் சார், ஐ லவ் தேர் கெமிஸ்ட்ரி. I always wanted to do something like that. And இவர் கதை சொன்னா I was like நான் தான் பண்ணும் அப்படின்னு லைக் பேக் ஆஃப் த மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்புறம் லுக் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. லுக் டெஸ்ட் அன்னைக்கு நானே முடிவு பண்ணிட்டேன் நம்ம தான். லைக் I was like very confident, இது ஓகே ஃபைன் செட் ஆயிரும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே டிசைட் பண்ணிட்டேன். I think அவர் ஓகே அப்படின்னு எல்லாருமே ஓகே, எல்லாரும் ஆக்சுவலி எப்படி சொல்றது, லைக் see Vikram sir மாதிரி ஒரு actor, he's an absolute dream ka, like I'm not even சும்மா saying. ஏன்னா நான் அடுத்து ஒரு 10 படம் இவங்க இந்த டீம் கூட தான் பண்ணணும்னு நான் பண்ணிட்டே இருப்பேன். லைக் I'll be more than happy to be a part. ஏன்னா ரொம்ப it feels like home, ஏதோ நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ அவரோட படத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது இருக்குல்ல, I think it's something huge for me. And Arun sir, Chita avangaloda female characters ellame, it has so much depth. And Kalaivani is one such character. She has like so much of love, selfless love. I think that's the beauty of her character. And paathavanga ellarume they are talking about the song, the romance part and all of that. I think it'll be one of the best characters in my filmography. So nice, that's very very nice. நீங்க சொல்லுங்க துஷ், நீங்க காஸ்ட் பண்ணும்போது ஐம் ஷூர் நீங்க அவங்களோட மிச்ச படங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் சார் வந்து டே ஒன்ல இருந்து உங்க கூட இருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ சார் பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ வில் டாக் அபவுட் துஷ் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து நான் மீட் பண்ணி கதை சொன்னோன்னே ஸோ பேரலாக எனக்கு இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருந்தது.
அப்புறம் இவங்களை மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நீங்களும் செட் பண்றீங்க, அவங்க ஆமா. செட் பண்ற, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணீங்க. அவங்க அப்ப தான் என்கிட்ட first சொல்ல பண்ணிருக்காங்க. அவங்க இல்ல, நான் வந்து அத பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்றீங்கம்மா, அப்புறம் நான் தான் வந்து direct இப்படியே பண்ணாரு. சொன்னேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி இருக்கு, நான் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சார் கிட்டயும் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு. இப்போ லெட்ஸ் ட்ரைப்பா, லுக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த லுக் டெஸ்ட் பண்ணப்பே எனக்கு வந்து பர்ஃபெக்ட் அப்படி ஆயிடுச்சு. லைக் ஏன்னா இவங்க பண்ண இதுக்கு முன்னாடி படங்களோட சாயல் வரக்கூடாது. Yeah, கொஞ்சம் வித்தியாசமா அதுவும் இருக்கு. ஆனா அது அது சுத்தமா கிடையாது இதுல. நாங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல மீட் பண்ணோம். நான் சொல்லவே இல்லை, I never told her. ஓ, லைக் we had decided நம்ம Okay, இவங்க தான் இவங்கதான்ட்டு. ஆனா நீங்க இவங்ககிட்ட ஹலோ சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ரொமான்ஸ் பத்தி நம்ம பேசிருந்தோம். அவுட் ஆஃப் த சிலபஸ் ஒரு கொஸ்டின், உங்களோட ரொமான்ஸ் வாழ்க்கை எப்படி போகுது? கல்யாணம் இப்பதான் இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நல்லா போதா உங்க 2ஆம் தேதி கல்யாணம், 4ஆம் தேதி டப்பிங். என்ன சொன்னாங்க அவங்க அவங்க யூஸ் டு இட் பழக்கம். தான், அதனால அது பிரச்சனை. எங்களோட அந்த பைக்ல போற ஷாட்லாம் அவர் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஓஹோ! ரொமான்ஸ் பண்றபோது அது பிராக்டிஸ் அப்புறம் பண்ணிட்டு அந்த சைக்கிள்ல போ கண்கள் ஏதோ அதுவும் கிட்டத்தட்ட இருக்கும். அப்புறம் கால்ல விழுது எல்லாத்துலயுமே அங்க இருந்தா எடுத்து போட்டிருக்காரு. அதான் அவ்வளவு ரியலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க உங்க வைஃப், ஐ மீன் இப்போ வைஃப், அப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபியான்சே, அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க வந்துட்டு விக்ரம் சாரோட ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்க போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்களா? அது செம மொமெண்ட். அது ப்ளீஸ் அது வந்து நல்ல வேளை கேட்டீங்க, எனக்கு அது சொல்லணும்னு இருந்தது. என்னன்னா, நான் ஏற்கனவே விக்ரம் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். சேதுபதி முடிச்சுட்டு கதை சொன்னேன். அப்போ வந்து ஒரு மீட்டிங் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். செகண்ட் ஹாஃப் எப்போ ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கொஞ்சம் டைம் வேணும் சார்ன்னு சொன்னேன். 15 days திருப்பி கால் வந்துச்சு, திருப்பி சொன்னேன். செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. இல்லைப்பா, இது எனக்கு ஐ திங்க் இது எனக்கு ஒர்க் ஆகலன்னா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போது சித்தா ரிலீஸ் ஆகி செகண்ட் டே அவங்க மேனேஜர்கிட்ட வந்து கால் வந்தது. கால் வந்தோடனே நான் வந்து சூப்பர் எக்ஸைட்டட். ஓ நைஸ், வந்துருச்சு கால் அப்படின்னு. ஏன்னா ஒண்ணு சொல்றேன், ஹி இஸ் a விக்ரம் கன்னி. உண்மையா he loves him. நாங்க செட்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் பக்கத்து ரூம்ல இருப்பாங்க, பக்கத்து டோர் கேரன்ல இருப்பாங்க, பேசியிருப்பாங்க போன்ல. எனக்கு எப்படின்னா, எனக்கு இவர்கிட்டையும் இருக்கு, இவர்கிட்டையும் ஒன்று இருக்கு, ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஸோ சார்கிட்ட எனக்கு எப்படி பந்தோம்னா, இப்போ நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். தூள் படம் வந்து மதுரையில் சிந்தாமணி தேட்டரில் போய் பார்த்தேன். ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போயிட்டு என்ன, அப்போ வந்து க்யூவில் தான் நின்று தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டே எப்படின்னா டிக்கெட் அப்படி இருக்கும். போலீஸ் அடி லத்திய இப்படி ஆர்டரை நிற்க சொல்லி இப்படி விட்டான். இங்கே அடி வீங்கிருச்சு. வீங்கிட்டு உள்ளே போயிட்டேன். போனால் படம் போகுது. இந்த அப்போல்லாம் லுங்கிலாம் அலவுடு. அப்புறம் பாதி பேர் பூஸ் தான் உள்ள, மதுரை பையன். அதனால வந்தா அந்த முன்னாடி ஏறி போய் நின்று ஆடுறானுங்க. நான் வேற குள்ளமா இப்படி முன்னாடி உட்காந்து பார்த்து ஒன்றும் தெரில. அந்த தேட்டர்ல வேற பில்லரா இருக்கும், எட்டி வேற பார்க்கும். கடுப்பாயிருச்சு. வெளில வந்து திருப்பி அதே கிலோன்னு அந்த படம் வந்து ரிப்பீட்டா பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த ஒரு இது இருக்கும். அப்போ நான் கால் வந்தோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி தேட்டர் விசிட் போகிறோம், நான் வேணா அதை தள்ளி போட்டுடுறேன், இப்போ வரேன் அப்படின்னு. அப்போ திருப்பி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அப்புறம் சொன்னார், உங்களோட எல்லா வேலையும் இந்த படத்துக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். அப்போ சார் பார்க்கல, வெளியூரில் எங்கேயோ இருந்தார். வந்தோடனே நான் போய் கதை சொன்னேன். ஒரு 20 minutes சொன்னேன். நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, சார் இது உங்களுக்காக நான் எழுதலை, நான் ஒரு கதை எழுதியிருந்தேன், அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னோன்னே அவர் அது நல்லா இருக்குப்பா, டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் உங்கள் படம் நான் பார்க்கணும், நான் நைட் பார்த்துறேன் அப்படின்னு. சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு. அப்போ சித்தா இன்னும் பார்க்கல சார்? பார்க்கல. ஓகே. அன்னைக்கு கதை கேட்டுட்டு, அப்போ என்ன நினைச்சு கேட்டார் அது கேட்கணும். கதை கேட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஒரு 8:30க்கு கால் வருது. கால் வந்தால் நான் அப்படியே அப்போ தான் ப்ரொமோஷன் வேறு போயிட்டு இருக்கு சித்தாக்கு. நைட்டு எப்போ வந்து படுத்தோன்னே தெரியல. காலை இருந்துச்சா ஹாய்ப்பா அப்படின்னாரு. ஹாய் சார். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்தான்னு புகழ்ந்துட்டாரு. எனக்கு அப்படியே ஆஹா கமான் சொல்லுங்க அப்படி இருந்தது. அவங்க ஒய்ஃபு எல்லாருமே பேசினாங்க. அப்புறம் என் தம்பிக்கிட்ட வேற பேசி, அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் அப்போ தான் எந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தான். அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு சரிப்பா அப்போது நம்ம சைன் பண்ணிக்கலாம், இன்றைக்கே கமிட் பண்ண
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 நிமிஷ கதை என்னோட முந்தைய படம் இவ்வளோதான் நான் படம் பண்ணுறதுக்கான அங்கே தகுதியாக இருந்தது. அப்போது கரெக்ட் லத்தி அடி. ஸோ எனக்கு என்னென்னா அது வந்து பெரிய பொறுப்பாக மாறிடுச்சு. இப்போ எனக்கு நீங்கள் என் கதையை கேட்டு நான் ஓகே பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஓகே பண்ணிட்டீங்கன்னா, கதை கேட்குற முன்னாடினா ஐ நோ வேர்ல்டு தெரியும், இப்படி நடக்க போகுதுன்னு தெரியும். அப்போது நான் வந்து போயிட்டு ஒரு 2 months எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ப்ரொமோலாம் அதுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேர்ல்டு இப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் கதை எழுதிட்டு வந்து ஐ திங்க் 2 மாதம் இருக்குங்களா சார், முடிச்சுட்டு வந்து தான் நான் ரேட்டே பண்ணேன். இதாயிடுச்சுல. அப்போது நான் சொல்லும் போது அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விக்ரம் சார் இருந்து அப்போ கால் வந்தப்போ இல்லை நீ கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். நான் அதை அது எப்படி, ஏன்னா இப்படி தான் முன்னாடியே வந்தது, ஆனால் அது ஆக்சுவலி நடந்தது, அப்போலேருந்து நடந்தது. ஸோ நாங்கள் நடு ரோட்டில் நின்று கத்திட்டோம் அன்னைக்கு சைன். அடுத்த நாள் நான் எப்படின்னா என்ன ப்ரோமோ என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, என்ன எதுக்கு அது தெரியல, நீ போய் பாரு கதை அப்புறமா இப்படிலாம் நான் உட்காந்து ப்ராப்பராக எழுதி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, ஃபோன் வரப்போ நான் எங்கேயோ ரோட்டில் இருந்தோம், ஒரு இதில் நின்று அப்படியே கத்தி, நான் என்னோட ஒய்ஃபு அப்புறம் தினேஷ் என்னோட மேனேஜர் 3 பேர் இருந்தோம். ஸோ 3 பேரும் அப்படியே கத்தி இது பண்ணிட்டு பண்ணோம். ஐ திங்க் அது இனி ஃபியூச்சராக அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குமானே தெரியல, ஆனால் அன்னைக்கு அது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி சித்தா வந்து ஒன்றும் பிக்கப் ஆகல தட் டைம். ஆமாம், அப்போதான் அந்த படம் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வேர்ட் ஆஃப் மவுத்லாம் பிக்கப் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு ஒன்றும் புரியல, டப் நடந்துருச்சு. எனக்கு வந்து ஏன்னா சித்தார்த் வந்து என்ன சொன்னார்னா என்கிட்ட, அப்போ நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு 2 வாரம் கழிச்சு எதிர்பார்த்தது 2 நாள் நடக்குது அப்படின்னு சொன்னார். கரெக்ட் சார், அவர் சொன்னார் பிக்கப் ஆகிற முன்னாடியே அது நடந்துச்சு. இல்லை எனக்கு ஐ வாஸ் ஆல்ரெடி அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்கில். எனக்கு சேதுபதிலாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. பண்ணையாரும் பத்மினிலாம் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விச் இஸ் வை அந்த இன்னொரு கதை கேட்கறதுக்கு நான் அவர் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அமையலன்றது போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஐ நோ இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். ஸோ எனக்கு சூரியனா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த படம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தார் அவர் என்கிட்ட பேசினார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்து கால்ட் அப் சார் ஃபேண்டாஸ்டிக் மூவி பாருங்கன்னு சொன்னோன்னே, ஆனால் கதை ஏதாவது இருக்கா நாட்டுன்னு சொன்னோன்னே நான் அப்புறம் படம் பார்த்தேன். இட் வாஸ் அமேசிங். லைக் எனக்கு அவ்வளோ சென்சிட்டிவான, எனக்கு என்ன பியூட்டின்னா அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை வந்து எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியாது அந்த படத்தில். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி, பட் அவ்வளோ டீப்பாக அண்ட் அந்த கதை அவர் அதை எடுத்த விதம் அதெல்லாம் லைக் அதை ரொம்ப பிரமாதம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன விஷயங்கள். அவருக்கு எப்போவுமே அவரோட எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்போவுமே அந்த மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு அது ரொம்ப உன்னிப்பாக நான் கவனிப்பேன். எல்லாம் படத்தில் சும்மா அப்படியே நடக்க விடுவாங்க, எல்லாம் அவங்க தெரியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதில் வந்து இது ரியலாக எடுத்தாங்களான்ற ஒரு எனக்கு அது வந்து எனக்கு சித்தால ரொம்ப எனக்கு மோர் லைக் அந்த இது ஒரு பக்கம் அந்த ஆழமான ஒரு சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காருன்னு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு தைரியமாக எடுக்கிறது ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரியும் அவர் ஏற்கனவே கமர்ஷியல் படம் எடுப்பார் சேதுபதி. இஸ் அ வெரி கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற போது அவ்வளோ ஆழமாக யோசிக்கிறவர் வந்து லைக் ஹீ இஸ் ஆப்வியஸ்லி அ குட் டைரக்டர்ல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வே ஹீஸ் ஹேண்டில் த சப்ஜெக்ட். ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது இந்த சின்ன குழந்தைலாம் அவ்வளோ நல்லா. ஸோ எனக்கு தெரியும் என்கிட்ட இருந்து எப்படியாவது எதாவது பிடிச்சிருக்கு. கதை வந்து நான் ரொம்ப நாள் பிறகு நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு நாட்டு சொல்லிட்டு ஆல்வேஸ் த நாட் ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் கதை வந்து நல்லா இருக்கும், அப்புறம் அது ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாட் சொல்லிட்டு அந்த கதை வந்து அவர் சொல்கிற போது அவ்வளோ நாங்கள் எல்லாருமே துருவ மனுவெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், எல்லாருமே கை தட்டிட்டோம். லைக் அந்த அளவுக்கு அது ஆரோக்கியமாக சொன்னேன், எனக்கு நரேஷனே வராது அப்படிலாம் நடிச்சுட்டு இப்போ சொன்னால எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி எனக்கு ஐ வாஸ் டெல்லிங் நம்ம படத்தில் வந்து இப்படிலாம் பண்ணலாம், நம்ம எல்லா சீனுமே வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ ஐ வாஸ் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் எனக்கு இது ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிராட்டிஃபைங் இது மூவிஸ் எனக்கு இன் மை லைஃப். அந்த வே அந்த டீம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது. பட் டாப் ஆஃப் தட் அருணோட ஐ ஆல்வேஸ் கால் ஹிம் சித்தா. லைக் அது சித்தார்த் கோச்சிக்குவார் நினைக்கிறேன். ஐ கால் ஹிம் சித்தா. ஐ மீன் ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டார்டட். நாங்கள் எல்லாருமே சித்தான்னு தான் கூப்பிடுவோம். The way he handles அவரோட லைக் வாட் யூ சேயிங் இஸ் ஸோ பியூர். அண்ட் இஃப் ஹி டசன்ட் லைக் சம்திங் ஹி கான் அதை வச்சுக்க மாட்டார், சொல்லிடுவார். இது வந்து அவர் சொல்லாமல் இருக்கணும், பட் அவர் சொல்கிற விதம் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஒரு பொக்கே கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது ஆக்சுவலி கொஞ்சம் கசப்பான ஒரு விஷயம்தான். பட் அதை மீறி அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எப்போவுமே அதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருப்பார், எப்போவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அண்ட் லைக் ஹி சேஸ் அது எப்போவுமே ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன்.
லைக் எப்பவுமே வந்து இதுதான் அப்படின்னு இல்லாமல் வருவார், எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு இது உறுத்துதுன்னொடனே இப்போ பேசி பார்ப்பார், இல்லைனா சரி இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படி இப்படி. ஸோ கான்ஸ்டன்ட்லி ஸோ எங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் ஐ திங்க் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஐ வாண்ட் ஆட் சம்திங். என்னன்னா அந்த ட்ராவல்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த இந்த இவர் சொன்னார் ஆக்டிங் ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னாரு. என்னது சந்தோஷம், ஓகே. நான் கேட்டேன். அப்போ ஒரு 1 வீக் போச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஆக்சுவலாக தெரில சார், உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறேன், இமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுவேன்னு தோணுது. டோன்ட் அப்படின்னாரு. இப்போ ஆக்சுவலி அதெல்லாம் தாண்டி விழுந்து போய் உள்ள அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த ட்ராவலில் அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நல்ல மனிதர்கள் கூட வேலை பார்த்த ஒரு ஃபீல் இருந்ததுன்னு. அது தெரியல, ஐம் பிளஸ்ட் இன் தட் வே. அது நானும் அப்பப்போ ப்ரொடியூசர்கிட்ட பேசுவேன். பேசும்போது அவர் வார்த்தையில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். அவர் பேசுகிற அந்த டாப்பிக்கில் இவரை பற்றி வரும்போது ஒரு வார்த்தை வரும். இல்லை டைரக்டர் சார் அது வேணும்னாரு, அது அவருக்கு விருப்பப்படியே பண்ணிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் சார் இந்த டப்பிங், ஆமாம் சார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே பண்ணிவிடுங்க சார். அது எல்லாருக்குமே என்னென்னா, அந்த அருண்குமார் சார் வந்து அவர் கேட்டுட்டாரு, இல்லை அவர் இது விருப்பப்படுறாரு, அதை பண்ணி கொடுத்துடணும், நம்ம பண்ணி எப்படி கடவுள் நினைச்சாங்களோ அன்னைக்கு. ப்ரொடியூசர் வந்து ஸ்பாட்டுக்கு வர மாட்டார், ஆனால் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு பியூட்டிஃபுல். அவர் வந்து வெரி பேஷனேட். அண்ட் அவருக்கு 2 பசங்க வேறு. அவங்க வந்து ஒருத்தர் ஆக்டர், இன்னொருத்தன் வந்து அவங்களும் ஆக்டராக போகிறாங்க. அவங்க தான் ப்ரொடியூசர். ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஸ்போர்ட், பேஷனேட், பயங்கர பேஷனேட் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங். அது சார் என்னன்னா இதில் யாருமே அதாவது எப்படின்னா, ஓ நீ சுறுசுறுப்பாக இருக்கியா, அப்போ நான் பாரு, இப்போ நான் பாரு, இல்லை நான் பாரு, ஐயோ வாய்ப்பே இல்லை, உட்காந்து பார்க்க முடியாது யாரையுமே. ஒரு 15 நாள் மழை வச்சு கொண்டுருச்சு மதுரையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர் டே ஒரு 10 லட்ச ரூபா கணக்கு போட்டிங்கன்னா, இப்போ 15 நாளைக்கு என்னாச்சு, 1.5 கோடி ரூபா அதுலேயே வந்து. ஓகேவா? ஸோ பட் இருந்தாலும் அதை கட் பண்ணி போயிடலாமா, அது ஷெட்யூலை பேக்கப் பண்ணிட்டு போகலாமாங்கிறது ப்ரொடியூசர் இருந்தோம். அப்படியே இருங்க, பொய்யட்டு மழை போயிட்டு பரவாயில்ல, முடிச்சிடும் கரெக்டாக. அது இந்த ஹீட்டு இந்த மூடு வந்து திருப்பி கிடைக்காது. அது அப்போ டேரக்டர் கேட்குறாரு, டேரக்டர் கான்ஃபிடன்ஸ் இல்லை போயிடலாம் சார்னா, அப்போ போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டை வந்து அந்த எல்லாரும் நடிகர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, இப்போ ஜி பிரகாஷ் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பகலப்பட அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு என்னால் ப்ரீவிஷுவலைஸ் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. Coming to you, sir, one more time. Do you have such ardent and devoted fans உங்களுக்கு இருக்காங்க, and they just love you so much irrespective of their mother tongue? அவங்க வந்து உங்களை அவங்களோட ஆளாக நினச்சி they love you. ஸோ உங்களோட ஃபேன்ஸ் இப்போ இந்த படத்துக்கு வர்றாங்க, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஒரு கதை கேட்கும் போதும் சரி, நீங்கள் அதுக்காக எடுத்துக்கிற ஒரு மெனக்கெடல், இன்னும் அந்த கஷ்டம் எல்லாமே உங்கள் ஃபேன்ஸ்க்காக தான். ஃபர்ஸ்ட் யூ என்ஜாய் டூயிங் இட், பட் தென் ஐ திங்க் த மெயின் பர்பஸ் இஸ் என் ஃபேன்ஸ் இதை பார்த்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா. தட் இஸ் ஐ திங்க் அது உங்களோட ஒரு இன்னேட் குவாலிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் டூ ஹாவ் தட். பட் இந்த படத்துக்கு உங்கள் ஃபேன்ஸ் வந்தால் அவங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? நாங்கள் முடிவு பண்ணது அதுதான். நாங்கள் 2 பேரும் படம் பண்ணும்போது ஃபேன்ஸுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி. இல்லை நாட் தட் ஐ மீன் எல்லா படங்களையும் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆர்டிஸ்டிக் பர்சியூட்டுக்காக பண்ணுவோம், இல்லைன்னா அது வந்து நம்ம ஃபேன்ஸு ஃபேமிலி அவங்க வந்து பெருமைப்படணும், ஃபேன்ஸ் பிடிக்கணும். பட் இது வந்து நாங்கள் என்ன நினச்சோம், இது வந்து நான் வந்து இப்போ என்னெல்லாம் படம் பண்ணியிருக்கேன், இப்போ இதுலேருந்து ஓகே வேறு ஒரு படம் நான் வந்து இதை நான் கொஞ்ச நாள் பண்ணல, இல்லை இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் ஃபேன்ஸை மையமாக வச்சுட்டு அவங்கள மட்டும் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணால் எப்படி பண்ணலாம், ஆனால் உங்கள் பாணியில் பண்ணுங்கள், எனக்கு வந்து சேதுபதி வேணும் ஆனால் சித்தா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன். விச் இஸ் வாட் இட் இஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட அந்த படமே கரெக்ட் நோ, அந்த ஃபுல் மூவியும் அப்படி தான் இருக்கும். லைக் எங்களோட நீங்கள் வந்து நான் சொன்னல இப்போ நான் எங்களோட ரொமான்ஸ் ஆர் எங்களோட ஃபேமிலி சீன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் படம் முழுக்க அதுதான் தெரியும். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு அது வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் அவருக்கும் எனக்கு இருக்கு எல்லாமே வந்து அந்த ரியலிஸ்டம் இதுக்கு எல்லாமே நம்ம சில டைம் பண்ணுவோம் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரொம்ப அவுட்லாண்டிஷ் ஆகிடும். அப்படின்னு இல்லாமல் இதெல்லாம் நடந்த விஷயம் தான். ஆனால் பார்க்குற முதலே என்னடா வேறு அப்படி இருக்காது, ஒரு நிஜமாவே ஒரு ஜன்னல்குள்ளே எட்டி பார்க்குற ஃபீல் இருக்கும். ஆனால் அது புதுசாக இருக்கும். லைக் அதான் அவர்கிட்ட சொல்லுவீங்க, லைக் இறங்குற போது நீங்கள் இறங்குறீங்க, போலீஸ்காரங்க இவங்களாம் இருக்காங்க, பட் அந்த இடத்துல வந்து
ஏய் இது ஒரு ரியலாக நிஜமாக நடக்குது, ஒரு என்கவுண்டர் நடக்க போகுது ஒரு சம்திங், அந்த மாதிரி எல்லா சீனுமே அப்படி பண்ணியிருக்காரு. கடைனா இப்படி தான் இருக்குது, கடைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அது ஏன்னு நினைக்கிறேன்னா ஐ திங்க் அந்த சுற்றி இருக்கிற விஷயங்கள் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு நிறைய இவங்களே வந்து ஏதோ ஒரு பயங்கரமான யார் சீன் தெரியல, ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு சாவை பற்றியோ கொலை பற்றியோ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த பலூன் காணாம போச்சுன்னு ஏதோ ஒரு லேடி வந்து தெரியும் நிறுத்தி நின்று இப்படி திரும்பி பார்த்தா என்னன்னு கேட்டோன்னா இல்லை சாரி ஒன்றும் அப்படின்னு சொல்லி லைக் அது வந்து நம்ம என்ன நினைப்போம், நார்மலாக ஷூட் பண்ணும்போது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த கட்டையை கீழே வச்சிருங்க அப்படிதான். பட் இவர் வந்து நடுவில் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், இவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். இவரோட சீன் வந்து எனக்கு அது அவர்கிட்ட 2-3 தடவை நான் பேசி இது பண்ணியிருக்கேன். அது பேசிகிட்டே இருப்பார், ஒரு பயங்கரமான ஒரு கொலையை பற்றி அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு குழந்தை வர, அப்பா என் ட்ரெஸ் நல்லா சூப்பர் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அப்பா அவனை போட்டு திருப்பி வரும், அப்பா அம்மா வந்து சரி நீ வாடி செல்லம். சரி ஏன்னா அவர் ஒரு தந்தை தானே, அந்த இடத்துல அவர் வில்லன், நான் வந்து இல்லடி தள்ளு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கூப்பிட்டு நல்லா அழகா பேசி இந்த சீனே வந்து நம்ம பார்க்குற போது இல்லை ஒரு உண்மை சம்பவம் பார்த்துட்டு இருக்கோம். இது அது வந்து இந்த படத்தில் ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து இப்போ இது நம்ம படம், நம்ம வந்து ஓகே எல்லாரும் பார்க்கணும்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு ரசிகனாகவும் எனக்கு வந்து இது பார்க்கணும். நான் அவர்கிட்ட நான் படம் பார்க்க மாட்டேன், எல்லா மியூசிக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து அங்கே தேட்டரில் ஒரு ரசிகர் மாதிரி எனக்கு இது பார்க்கணும். எனக்கு வந்து எனக்கு அவர் டெஃபினட்டாக சந்தோஷப்படுத்துவார். ஐம் ஷுவர் என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு see everybody's performance. லைக் ஒவ்வொரு சீன்லையும் நான் பார்த்துருக்கேன், அது வந்து அங்கே பார்க்கும்போது டெஃபினெட்லி. அண்ட் அது வந்து சரி நாங்கள் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உயிரை கொடுத்து எல்லாமே இப்போ எல்லா படத்துலையும் எல்லோரும் பண்ணுறது தான். பட் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் a ship அவர் வந்து ஒரு ரொம்ப எங்கள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண விதமும் சரி, எங்கள்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் இட் வில் நாட் எனக்கு வந்து லைக் எஸ்ஜி கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், எஸ்ஜி நீங்கள் வந்து அண்டர் ப்ளே பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த இதில் வந்து 1 millimeter மேலே போனாலும் தப்பாக இருக்கும். தப்பு இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. 1 millimeter கீழே வந்தாலும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஷாக். லைக் அவரெல்லாம் நீங்கள் யூ வில் லவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இத்தனை படங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, நீங்கள் இந்த படம் பாருங்கள், யூ ஜஸ்ட் see he be so class. ஒரு ரூரல் ஃபிலிமில் கிளாஸாக இருப்பார், அதில் ஒரு மாஸ் இருக்கும். அவர் வந்து நான் சொன்னேன் இந்த சீன் என்ன ஒரு சீரியஸான சீன், அவர் வந்து வேற ஒரு மேட்டர் இருக்கும், சூராஜ் இது பண்ணுற மேட்டர், ஒரு கொடூரமான ஒரு சீன் நடுவில் இவர் வந்து பேசியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் சொன்ன விதம் தட் சீன் ஜஸ்ட் பிஃபோர் தி திங் அவ்வளோ க்யூட்டாக லைக் சி அது. அண்ட் அதில் வந்து அவர் செஞ்ச டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து சில நோ நத்திங் ஐம் சேயிங் அந்த இது லைக் ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அது வந்து புதுசாக இருக்கும். லைக் அதே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது கூட எல்லாம் அரெஸ்ட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க, தவிர இது வேறு மாதிரி இருக்கும், பட் ரியலாக இருக்கும். ஐம் சேயிங் அதில் வந்து இவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து எனக்கு எஸ்ஜி இப்படியும் லைக் அண்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஐம் மிஸ்ஸிங். நான் அவரை சொன்னேன், நான் எஸ்ஜி ப்ளீஸ் எஸ்ஜி நல்லாயிருக்கும் எஸ்ஜி இது நல்லாயிருக்கும் நம்புங்க, இல்லை இது எனக்கு 10 மாட்டுக்கு பார்த்துறேன் டப்பிங் பார்த்துட்டு சொல்கிறாரு. நான் சொன்னேன் சூப்பர் விஷயம், ஆமாம் அந்த சவுண்ட் ஜின் கூட சொல்லிட்டு இருந்தான், அந்த சீன் நல்லா இருக்கு, அந்த ஷாட் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் பாருங்க தியேட்டரில் இஸ் ராக்ட். நீங்க ஏதோ இவரை பத்தி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு சொல்லணும் சொன்னீங்களே, இப்போ சேம் சிந்தாமணி தியேட்டர். நான் வந்து அதான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹிஸ்ட்ரியே கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் ஹீரோ ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் கிடைக்கல, யாருக்கு நடந்துச்சு, இவருக்கு மட்டும்தான் டிக்கெட்டே கிடைக்கல. நியூ படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போய் நிற்கிறோம், என்ன போலீஸ் அடி மிஸ்ஸிங் அவ்வளோதான், அதுக்கு அடி வாங்கலாம். உள்ளே போய் பார்த்தா அது சென்சேஷனலான படம். அப்போ இப்போ பயங்கர பெரிய பில்லர்லாம் மறைக்கல, அது ஞாபகம் அந்த அளவுக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு வந்து அது நான் பார்க்கும்போது எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், நீங்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா ஒரு டைரக்டரா இருந்து ஒரு ஆக்டரா வரும்போது எப்படி இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியும், அது வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் தானே, நம்ம எப்பயுமே ஒரு 2-3 படம் ஆகும், இவங்க யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இப்படிதான் எல்லாருக்குமே இருக்கு. எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இவரோட அந்த டைரக்டோரியல் படங்கள் அவ்வளோ பெரிய இது சொன்னா இருக்காது. He's such a good director. Sir, don't sir. For me, he's coming with A.R. Rahman sir. And that songs were like அந்த சாங்க்கு ஒரு கதை இருக்கு, அதான் நான் சொல்லுவேன். அதேதான் கீஸ்ட் காணத்துல அப்போ வந்து போய் நிக்கணும், நின்னா ஒரு சைடு ஒரிஜினல் கேசட் வந்து ஐ திங்க் 50 ரூபாயா என்னமோ, அது வந்து வாங்க காசு இருக்காது. அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு ஒரு படமும் இன்னொரு சைடு இன்னொரு படமும் வாங்கி கொடுப்பாங்க. அதை போய் வாங்கினா பாட்டுலாம் இப்படி கேட்டதே இல்லையே, என்ன இப்படி இருக்கு பாட்டு அப்படி இருந்து. நான் ரொம்ப நாளா என்னோட இது வந்து காலையில் தினம் தான் என்னோட காலர் டியூனா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு அவங்களே டைரக்ட் பண்ணும்போது அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு இது எப்பன்னா
இது இப்போ பேசும்போது தான் ஞாபகத்துக்கே வருதுங்கிறேன். அந்த ஃபீலே இருக்காது. ஸோ எல்லாரும் வந்துருங்க மார்ச் 27ஆம் தேதி தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. கண்டிப்பா இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்து எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் பண்றாங்க. பட் தென் தே ஹவ் புட் இன் so much of hard work and they have put their heart and soul into it. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ thank you so much. We will see you guys. தீதிக்கு ஒரு ஓ போடுங்க. Oh, thank you.